அவர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூட அவர் கட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேம்பாலமானது சரிந்து விழுந்தது. இதற்கு காரணம் மழை தான் அப்படின்னு ஈஸியாக அவர் வந்து மழை மேலே குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூரானது மலையும் மலை சார்ந்த பகுதிகளுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்சத்தில் மலை அப்படின்ட்டு 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் வந்து வாக்குறுதியானது கொடுத்திருக்கிறார். வணக்கம். அதாவது ஒவ்வொரு நாளும் அரசியல் சார்ந்த வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர், திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழியில் 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார். இதே சூழலில் 2021 அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளானது என்ன, அதை எந்த அளவிற்கு நிறைவேற்றிருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையானது இருக்குது. ஏன்னா அங்கே பல்வேறு கட்ட பிரச்சனைகளில் அந்த மக்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. திருச்சுழியை பொறுத்த வரைக்குமே 1977 மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நின்று ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பின் பிறகு அது திருச்சுழி அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இதே சூழலில் விவசாயம் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய அளவு பின்தங்கியே இருக்கிறது. அங்கே முழுக்க விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழலில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய மக்கள் வெளியூரை போகக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. இன்னொன்று அங்கே படிக்கிறதுக்கே அங்கே வந்து ஒரு நல்ல அறிவியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி போன்ற எந்த வசதியுமே இல்லை. இதை நான் அமைச்சு தருவேன் அப்படின்ட்டு 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் வந்து வாக்குறுதியானது கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய கம்பிக்குழி கால்வாய் திட்டம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வைகை ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணியை வந்து பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூழலில் கம்பிக்குழி கால்வாய் திட்டமானது முழுமையான அளவு செயல்படுத்தப்படவே இல்லை. ஏதோ தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக அப்பப்போ தண்ணீரானது அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக அதே வேளையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மழைக்காலங்களில் குண்டாற்றில் வந்து மிகப்பெரிய அளவு வெள்ளப்பெருக்கானது ஏற்படக்கூடிய சூழலில் அதை சேமித்து வைக்கிறதுக்கான தடுப்பணைகள் ஆங்காங்கே தொகுதிக்குள்ளே கட்டப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை அவர் நிறைவேற்றவே இல்லை அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. இந்த சூழலில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே 2026 தேர்தலில் மீண்டும் தங்கம் தென்னரசு அவரே ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் அதற்கு மக்களினுடைய பதிலானது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது KKSR ராமச்சந்திரன். இவர் பேரிடை மேலாண்மை துறை அமைச்சராக திமுக அரசாங்கத்தில் 2021 இருக்கிறாரு. இந்த சூழலில் அவர் ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய தொகுதியானது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை. இங்கே வந்து பிரதானமாக விவசாயமும் அதே போல் நெசவு தொழிலும் மிகப்பெரிய அளவு செஞ்சிட்ருக்கிறாங்க. இங்கே அவர் கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியான 2021 தொழிலாளர்களுக்கு, நெசவு தொழிலாளர்களுக்கு ஒரு பூங்காவானது, அதாவது அவர்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து அந்த ஒரு நெசவு ஆலை பூங்காவானது அமைத்து தரப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆனால் அதை நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக விவசாயிகள் அவர்கள் பயனடையக்கூடிய வகையில் அவங்க செய்யக்கூடிய, அதாவது விவசாயம் பண்ணி சாகுபடி ஆகக்கூடிய பயிர்களை அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு பதப்படுத்த பொருளாக மாற்றி அதை உலகளாவிய சந்தை கொண்டு விற்பனை செய்வேன், அதற்கான வழிவகையை நான் ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி அவர் கொடுத்துருக்காரு. அதை அவர் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி பல வெளி நகரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலில் இந்த நிலையானது மாற்றப்படும். உள்ளூரிலே தொழில்நுட்ப பூங்காக்கள் மிகப்பெரிய அளவு செயல்படுத்தப்படும் அப்படின்னும் அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அதையும் அவர் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அங்கே ஒரு குமுறலாகவே இருக்குது. இந்த சூழலில், அதாவது அங்கு பொதுமக்களாக வரக்கூடிய நபர்கள் மீது என்ன பண்ணுறப்போ அப்படின்னு அவர் அடித்து அந்த ஒரு விரட்டின ஒரு காட்சிகளானது இன்றைக்கும் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கும், அவருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்களா அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவரனுடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு தான் அருணாச்சலேஸ்வரர் கோயிலானது வருது. இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலானது
உலக பிரசித்தி பெற்றது. தமிழ்நாடு தாண்டி இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூலைகளிலிருந்து இங்கே ஒவ்வொரு கிரிவலத்தின் போதும் கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேர் வந்து போகக்கூடிய இந்த ஒரு கோயிலானது இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமியின் போது கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் இந்த கோவிலுக்கு வந்து போவாங்க. இருந்த போதிலும் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முறையான மேம்பால வசதியும் அதே போல் சாலையானது மிகப்பெரிய அளவு அகலப்படுத்தி தரணும், இப்படி பல்வேறு தரப்பட்ட கோரிக்கையை அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் வைக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவு மக்கள் கூட்டம் வந்து போகக்கூடிய இந்த இடத்துல அங்கேயே வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கிறாங்க. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவு பால் உற்பத்தியும் நடைபெறுது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மலர்களை வைத்து மிகப்பெரிய மலர் சாகுபடியும் அங்கே வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறதா அப்படின்னு தகவல்களானது கிடைச்சிருக்கு. இந்த சூழலில் அந்த மலர்களை பதப்படுத்தி அதன் மூலமாக சென்ட் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை அவர் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதற்கான வழிவகையை நான் செய்து தருவேன் அப்படின்ட்டு ஏவா வேலு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. அது வெறும் வாக்குறுதியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2024 சமயத்தில் தென்பெண்ணை ஆற்றில் மிகப்பெரிய அளவு மழை வெள்ளம் புயல் அடித்த ஒரு சூழலில் அவர் கட்டியிருக்கக்கூடிய அந்த ஒரு அவர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூட அவர் கட்டியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேம்பாலமானது சரிந்து விழுந்தது. இதற்கு காரணம் மழை தான் அப்படின்னு ஈஸியாக அவர் வந்து மழை மேலே பழியை போட்டிருக்கிறாரு. இந்த சூழலில் இது எல்லாமே அவருக்கான ஒரு எதிர்வினைகளாக மாறி 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் நிறைவேற்றப்படாத வாக்குறுதியும் குறிப்பாக இந்த மேம்பால விவகாரம் மிகப்பெரிய பூதாகாரம் எடுத்து 2026 தேர்தல் சமயத்தில் அவருக்கு எதிராக வந்து நிற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் 2021 சட்டமன்ற அந்த ஒரு தேர்தலின் போது பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அள்ளி அரைச்சிருக்கிறார். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூரானது மலையும் மலை சார்ந்த பகுதிகளுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்சத்தில் மலை சார்ந்த பயிர்கள் அங்கே அதிக அளவு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி ஆகிட்டுருக்கு. அதை பதப்படுத்தி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான குளிர்பதன கிடங்கு அமைத்து தருவதாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு வாக்குறுதியாகவே மட்டுமே இருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் சுற்றுலாவினை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை செஞ்சு தருகிறேன் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து மிகப்பெரிய அளவு சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, அடிப்படை தேவைகளான வசதிகள் பல அங்கே இடர்பாடுகளை சந்திச்சுட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளானது 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.